வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம். நித்யானந்தா திடீர் வருகை, பரபரப்பு வீடியோ. அதாவது அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் இன்றைய தினம் நடைபெற உள்ள நிலையில் தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் கலந்து கொள்ள போவதாக இந்தியாவில் தலைமறைவாக உள்ள நித்யானந்தா அறிவித்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ராமர் பிறந்ததாக நம்பப்படும் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராமருக்கு பிரம்மாண்ட கோயில் கட்டப்பட்டு வருகிறது. 3 தலங்கள் கோவில் கட்டப்பட்டு உள்ள நிலையில் அதன் கும்பாபிஷேகம் இன்றைய தினம் நடைபெற்று வருகிறது. இதற்கு தேவையான ஏற்பாடுகள் அயோத்தியில் செய்யப்பட்டு உள்ளது. அயோத்தியில் தற்போது பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டு உள்ளது. பிரதமர் மோடி தொடங்கி பல்வேறு தலைவர்கள் அயோத்திக்கு வந்து உள்ள நிலையில் ஏற்கனவே பெர்மிட் உள்ளவர்களை தவிர வேறு யாரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டு உள்ளது. மேலும் ஒட்டுமொத்த அயோத்தி நகரமும் இப்போது போலீஸ் பாதுகாப்பில் இருக்கிறது. இதற்கிடையில் தான் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக நிகழ்வில் கலந்து கொள்ள போவதாக கூறியுள்ளார் தலைமறைவாக உள்ள சாமியார் நித்யானந்தா. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அயோத்தியில் நடைபெறும் ராமர் கோவில் திறப்பு விழாவுக்கு தனக்கு அழைப்பு விடுவிக்கப்பட்டு உள்ளதாகவும் அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ள உள்ளேன் என்றும் நித்யானந்தா கூறியுள்ளார். பாலியல் பலாத்கார குற்றச்சாட்டில் சிக்கி இப்போது தலைமறைவாக உள்ள நித்யானந்தாவின் இந்த கருத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் தேடப்பட்டு வரும் குற்றவாளியான நித்யானந்தா கைலாசா என்ற தனி நாட்டை உருவாக்கியுள்ளதாக அவரை கூறி வருகிறார். அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் இந்த வரலாற்று மற்றும் அசாதாரண நிகழ்வை தவறவிடாதீர்கள் என்றும், அயோத்தி கோயிலில் ராம பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. இது உலகம் முழுவதையும் அலங்கரிக்க முக்கிய நிகழ்வாகும். முறைப்படி அழைப்பு விடுவிக்கப்பட்டு உள்ள நிலையில் இந்து மதத்தின் உயர்மத தலைவர் பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் இந்த மாபெரும் நிகழ்வில் கலந்து கொள்வார் என்றும் அதில் கூறப்பட்டு உள்ளது. தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் தான் நித்யானந்தா. இவர் கர்நாடகாவில் பீடாதியில் ஆசிரமத்தை நடத்தி வந்தார். அப்போது தான் அவர் மீது திடீரென பாலியல் புகார்களும் எழுந்தது. மேலும் அவர் சினிமா நடிகை ஒருவர் நெருக்கமாக இருக்கும் காட்சிகளும் வெளியானது. இந்த சம்பவம் அப்போதே தமிழ்நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. நித்யானந்தா டிரைவர் அளித்த புகாரின் அடிப்படையில் அவர் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவும் செய்யப்பட்டது. அவர் ஜாமீனில் வெளியே வந்திருந்த நிலையில் கடந்த 2020ஆம் ஆண்டு அவர் திடீரென இந்தியாவை விட்டு வெளிநாட்டிற்கு தப்பிச் சென்று உள்ளார். இதற்கிடையில் தான் சில காலமாக இந்துக்களுக்கு தனியாக கைலாசா என்ற நாட்டை உருவாக்கியுள்ளதாகவும் அவரை சொல்லி வருகிறார். மேலும் தனது நாட்டை அமெரிக்கா மற்றும் ஐநா சபை எல்லாம் அங்கீகரித்து விட்டதாகவும் அவரை கூறி வருகிறார். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணி விட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.